ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4 ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமோட பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் என்ன அப்படின்ற விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கோம் ஓகேங்களா. ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு தி வீடியோ, ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் ஃபார் த இயர் 2022 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்போடா எக்ஸாம் வரும் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அவங்க டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஃபுல்லா ஆக்ஷன்ல வந்துட்டு இறங்கிட்டாங்க சரிங்களா. கண்டிப்பா எக்ஸாம்ஸ் வச்சாகணும், ஏன்னா வந்துட்டு நிறைய ஆள் பற்றாக்குறை இருக்கு. எப்படியாவது வேகன்சிஸ் ஃபில் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா, இல்லைன்னா கவர்மெண்டால ரன் பண்றது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா. ஸோ நாமளும் நம்ம சைட்ல இருந்து நம்ம கேள்வி மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. ஸோ நாம நம்மளோட எஃபர்ட் வந்துட்டு போட்டாகணுமா சரிங்களா. ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றவங்க வந்துட்டு ஓகே, பட் இனிமே தான் படிக்க ஆரம்பிக்கணும். இது வரைக்கும் எதுவும் படிக்கல, இல்லைன்னா ஆல்ரெடி படிச்சிருந்தேன் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் டச் விட்டு போச்சு மேம், எனக்கு வந்துட்டு திருப்பி எடுத்து ரிவைஸ் பண்ணணும், இல்ல சில டாபிக்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னா ஸோ இதுக்கு மேல வந்துட்டு டிலே பண்ணாதீங்க கைஸ் ஓகேங்களா. இப்பத்துல இருந்தே வந்துட்டு படிக்க ஆரம்பிங்க. ஸோ நம்ம அகாடமில வந்துட்டு பாத்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு. எதுக்குன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான கிளாஸ் ரூம் அண்ட் ஆன்லைன் கோச்சிங் ஓகேங்களா. கிளாஸ் ரூம் கோச்சிங்கும் இருக்கு. சில பேர் வந்துட்டு கிளாஸ் ரூம் கோச்சிங் நேரடியாக அவைல் பண்ண முடியல, பிசிக்கலா வர முடியல அப்படின்னா எஸ் ஆன்லைன் கோச்சிங் அப்படின்ற விஷயமுமே வந்துட்டு அவைலபிளா தான் இருக்கு ஓகேங்களா. உங்களுக்கு எது கம்ஃபர்டா இருக்குன்னு பார்த்து அட்மிஷன்ஸ் வந்துட்டு போட்டுக்கோங்க. ஸோ எப்படி வந்துட்டு நீங்க அட்மிஷன் போடணும், அதுக்கான ஒரு ஃபுல் வீடியோ, என்ன ஃபீஸ், எப்போ டேட்ஸ்குள்ள நீங்க அட்மிஷன் போடணும், அதுக்கான ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ லிங்க் கிளிக் பண்ணி வீடியோ வந்துட்டு ஒன்ஸ் பாருங்க, பார்த்துட்டு சீக்கிரமா அட்மிஷன் வந்துட்டு போட்டுருங்க ஓகேங்களா. சோ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயே நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல தான் ஃபீஸ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கம்மியா இருக்கும், உங்களுக்கு அஃபோர்டபுளா தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. சோ சீக்கிரமா வந்துட்டு கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா December 22ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுமா ஓகேங்களா. போத் ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 கிளாஸ் ரூம் அண்ட் ஆன்லைன் கோச்சிங் December 22ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது கைஸ் ஓகேங்களா. சோ இதுக்கப்புறமும் டிலே பண்ணாதீங்க. சோ இப்பவே வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணிக்கோங்க, சீக்கிரமா வந்துட்டு ஜாயின் பண்ணிடுங்க ஓகேங்களா. And also subscribe our channel and join in our WhatsApp group. So WhatsApp groupல join பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். So first வந்துட்டு பாத்தீங்கன்னா group 4 pattern வந்துட்டு பார்த்தலாம், அது சம்பந்தப்பட்ட சில டீடைல்ஸ் வந்துட்டு பாத்திரலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அப்படின்ற ஒரு விஷயம் நடத்துறது டிஎன்பிஎஸ்சி தான். வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8255 வேகன்சி சொல்லியிருக்காங்கம்மா ஓகேங்களா. ஸோ ஓல்டு வேகன்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பிளஸ் இருக்கும், நியூவா வந்துட்டு ஒரு 3000 பிளஸ் வேகன்சி அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சேர்த்து தான் உங்களுக்கு 8255 வேகன்சி இப்போ கரண்டா 2022ல வந்துட்டு இருக்கு ஓகேங்களா. நோட்டிபிகேஷன் டேட் எப்போ குரூப் 4 நோட்டிபிகேஷன் வந்துட்டு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்கன்னா March 2022ல வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி ஒரு 75 டேஸ் வந்துட்டு கேப் விடுவோம் எக்ஸாமுக்கும், ஐ மீன் நோட்டிபிகேஷனுக்கும் எக்ஸாமுக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ச்ல வரதால மேபி வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்துட்டு மே ஆர் ஜூன் அப்படின்ற ஒரு மந்த்ல வந்துட்டு வரலாம் ஓகேங்களா. அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூலாம் எதுவுமே கிடையாது. ரிட்டன் எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது ப்ரிலிம்ஸ் ஒரே ஒரு எக்ஸாம் தான் வைப்பாங்க, அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு போஸ்டிங் வந்துட்டு போட்டுருவாங்க. ஸோ என்னென்ன போஸ்ட், என்னென்ன பதவிகள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஏஓ, ஸோ குரூப் 4 அண்ட் விஏஓ ரெண்டுமே வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓ இருக்கு, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி அண்ட் செக்யூரிட்டி, அண்ட் தென் பில் கலெக்டர் and grade 1 field survivor, draftsman, typist, steno typist, grade 3. ஸோ இந்த மாதிரி நிறைய போஸ்ட் வந்துட்டு இருக்குமா குரூப் 4ல ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த போஸ்ட் நீங்க என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ பேட்டர்ன் வந்துட்டு பாத்திரலாம் ஓகேங்களா. ஸோ குரூப் 4 அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பா தான் இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் டைப்பா இருக்காது ஓகேங்களா. ஸோ அப்ஜெக்டிவ் டைப் OMR ஷீட் கொடுத்துருவாங்க, அதுல தான் நீங்க ஆன்சர்ஸ் வந்துட்டு ஷேட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ குரூப் 4 வரைக்கும் குரூப் 4 பாத்தீங்கன்னா ஒரு 3 செக்ஷன்ஸ் மாதிரி வந்துட்டு இருக்குமா சப்ஜெக்ட்ஸ் ஓகேங்களா. ஒன்னு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் ஓகேங்களா. ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லும் போது ஹிஸ்டரி வரும், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வரும், பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா. சிலபஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஃபர்ஸ்ட் இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஸ்டின்ஸ் 75 கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. அண்ட் தென் ஆப்டிடியூட் வந்துட்டு உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேங்களா. அண்ட் தென்
இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, போன வருஷம் அதாவது இந்த டிஎன்பிஎஸ்சி உடைய அந்த டிஎன்பிஎஸ்சியோட பிரஸ் ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் குரூப் 4 அப்படின்னாலே வந்துட்டு இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட் 1, இன்னொன்னு வந்துட்டு ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்துட்டு இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? இனிமே வந்துட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது, தமிழ் தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்க போகுது. 100 questions இருக்கும். அதுல 40% ஆஃப் மார்க்ஸ் நீங்க வாங்கணும், 40% மதிப்பெண்கள் வாங்கணும். 100ல 40% ஆஃப் மார்க்ஸ்னா 40 மார்க்ஸ் நீங்க வாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ரேங்கிங் போடுவாங்க. போஸ்டிங் போறதுக்கு இந்த தமிழ் தாளுடைய மார்க்ஸுமே எவாலுவேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு 100 questions. டோட்டலா உங்களுக்கு 200 questions for 300 marks. ஒரு கொஸ்டினுமே வந்துட்டு 1.5 marks. ஓகேங்களா? ஒரு கொஸ்டினுக்கும் 1.5 marks படி 300 marksல வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்றது நடக்குமா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இனிமே ஜெனரல் இங்கிலீஷ் அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா? ஆஃப்லைன் மோட்ல தான் வந்துட்டு நம்மளுக்கு கண்டக்ட் பண்ண போறாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிலிம்ஸ். ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் அப்படின்றது வந்துட்டு கிடையாது. இது வரைக்கும் அந்த மாதிரி தகவல் எதுவும் சொல்லப்படலை. ஆன்சர்ஸ் வந்துட்டு நீங்க மார்க் பண்றது OMR ஷீட்ல தான் மார்க் பண்ணுவீங்க, அதை ஷேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அண்ட் தென் எக்ஸாம்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 or 3 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த ஆன்சர் கீ வச்சுட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எவ்வளவு கொஸ்டின்ஸ் கரெக்டா பண்ணிருக்கோம் அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்றது வந்துட்டு கிடையாது. ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்றது கிடையாது. இப்போ சிலபஸ் பத்தி பாத்திரலாம். ஓவராலா நிறைய டீடைல்ஸ் பார்த்துட்டு இருப்போம். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க புதுசா ஒரு அஸ் அ ஃப்ரெஷரா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் சோஃபார் இந்த எல்லா டீடைல்ஸுமே வந்துட்டு நான் சொன்னேன். ஓகேங்களா? பேட்டர்னோட சேர்த்து மற்ற ஸ்டெப்ஸும் சொல்லியிருக்கேன். இப்போ சிலபஸ் பாத்திரலாம். ஜென்ரல் ஸ்டடீஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் சயின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜின்ட்டு பிரியும். ஓகேங்களா? பிசிக்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா யூனிவர்ஸ், சயின்டிபிக் லாஸ், இன்வென்ஷன்ஸ், அதாவது சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ், கண்டுபிடிப்புகள் வந்துட்டு இருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள், ஃபோர்ஸ், மோஷன், மெக்கானிக்ஸ், எனர்ஜி, மேக்னட்டிசம், எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானிக்ஸ், ஹீட், லைட், சவுண்ட், இதெல்லாம் வந்துட்டு பிசிக்ஸ்ல கவர் ஆகுது. மோஸ்ட்லி வந்துட்டு குரூப் 4 வந்துட்டு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தாமா இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே நாம வந்துட்டு படிச்சதா தான் இருக்கும். ஒன்னும் நம்ம ரொம்ப பேனிக் ஆகணும்ன்ற அவசியம் இல்லை. ஓகேங்களா? கெமிஸ்ட்ரியில எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், ஆசிட், பேசஸ், சால்ட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ். பாட்னியில கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், நியூட்ரிஷன், டயட்டிக்ஸ், ரெஸ்பிரேஷன். ஜுவாலஜில பாத்தீங்கன்னா பிளட். ஓகேங்களா? பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன், reproductive system, environment, ecology, health and hygiene, human diseases, communicable, non-communicable diseases, remedies, prevention, animals, plants and human life. இதெல்லாம் சயின்ஸ்ல கவர் ஆகுது. கரண்ட் ஈவெண்ட்ஸ், அதாவது நடப்பு நிகழ்வுகள்னு சொல்லுவாங்க, கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமிக், சயின்ஸ்னு இதுலயும் கொஞ்சம் பிரிக்கிறாங்க. ஹிஸ்டரி அப்படின்னு இருக்கும்போது நேஷனல் சிம்பிள்ஸ், நம்ம தேசிய சின்னங்கள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? நேஷனல் சிம்பிள்ஸ் என்னெல்லாம் இருக்கு, நம்ம இந்தியன் பிளாக், ஓகேங்களா, இந்திய கொடி இருக்கு இல்லையா, அதை பத்தி உங்களுக்கு சில டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸ்கூல் புக்லயும் வந்துட்டு இதுக்கான டீடைல்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. என்னெல்லாம் நேஷனல் சிம்பிள்ஸ் இருக்கோ அதை பத்தி நாம தெரிஞ்சு வச்சிருக்கோம். And then profile of states and eminent persons, அதாவது ஒவ்வொரு மாநிலங்கள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைப்பாங்கம்மா. ஓகேங்களா? ஒவ்வொரு மாநிலம் அப்படின்னு சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடுடைய கவர்னர் யாரு, சிஎம் யாரு இருக்காங்க, தமிழ்நாட்டுல யாரெல்லாம் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு என்னென்ன துறைக்கு வந்துட்டு அமைச்சர்கள் வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு பத்தி பார்க்கும்போது இது கொஞ்சம் டீட்டெயிலா பாப்பீங்க. மற்ற ஸ்டேட்ஸ், மற்ற மாநிலங்கள்லாம் இருக்கும் பொழுது, இப்ப ஆந்திரா பாக்குறீங்கன்னா ஆந்திராவுடைய சிஎம் யாரு அண்ட் தென் கவர்னர் யாரு, அது அந்த மாதிரி சில பேசிக் விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? அண்ட் தென் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஸ், இந்தியாவுடைய நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல ஏதாவது சில முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு, அதாவது அந்த நிகழ்வால இந்தியாவிற்கும் அந்த கண்ட்ரிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ இந்தியாவும் சிங்கப்பூரும் ஏதாவது ஒரு பிசினஸ் ட்ரேடிங் கான்ட்ராக்ட் போடுறாங்களா, இல்ல வேற ஏதாவது ஸ்கீம் கொண்டு வர்றதுல வந்துட்டு பார்ட்னர்ஷிப் எடுத்திருக்காங்களா, அந்த மாதிரி விஷயங்கள், அதாவது நெய்பரிங் கண்ட்ரீஸோட நம்ம ஏதாவது பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கோமா, அந்த நியூஸ்லாம் கேதர் பண்ணணும்.
பாலிட்டின்னு வரும்பொழுது பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, மோஸ்ட்லி வந்துட்டு ஸ்கீம்ஸ் தெரிஞ்சிருக்கணும், நல்ல திட்டங்கள் தெரிஞ்சிருக்கணும். எப்பவுமே ஸ்கீம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்கீம் எந்த டேட்ல லான்ச் பண்றாங்க, எந்த இயர்ல லான்ச் பண்றாங்கன்னு நீங்க தெரிஞ்சிருக்கணும். அந்த ஸ்கீம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அந்த ஸ்கீம் யாருக்காக வழங்கப்படுறது. சில ஸ்கீம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா விமென்காக மட்டும், பெண்களுக்குன்னு வந்துட்டு திட்டங்கள் வச்சிருப்பாங்க, குழந்தைகளுக்குன்னு திட்டங்கள் வச்சிருப்பாங்க, அண்ட் முதியோர்களுக்குன்னு திட்டங்கள் வச்சிருப்பாங்க. ஸோ யாருக்கு அந்த ஸ்கீம் சொல்றாங்க, ஸோ அந்த விஷயங்கள், இந்த 3 விஷயங்கள் ஒரு ஸ்கீம்னு எடுத்தீங்கன்னா நீங்க பார்க்கணும். ஜியாகிரபியில ஜியாகிரபிக்கல் லேண்ட்மார்க்ஸ், புவிசார் குறியீடுகள். எக்கனாமிக்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பேங்கிங். ஓகேங்களா, வங்கிகள் பற்றி கேட்கலாம், ரிசர்வ் வங்கி பற்றி கேட்கலாம், ஆர்பிஐ வந்துட்டு ஏதாவது ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்களா, ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்களா, அதெல்லாம் என்னென்னு கேட்கலாம். ஓகேங்களா, லோன் ரேட் ஏதாவது மாறி இருக்கா, ஸோ அந்த மாதிரி ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த பெர்சன்டேஜஸ்லாம் என்னென்ன அப்படின்றத கேட்கலாம். சயின்ஸ்னு வரும்போது லேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ் கேட்பாங்க, புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா சயின்ஸ்ல. மோஸ்ட்லி வந்துட்டு ஐஎஸ்ஆர். ஓகேங்களா, இஸ்ரோல வந்துட்டு ஏதாவது புதுசா வந்துட்டு சேட்டலைட்ஸ் லான்ச் பண்றாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி வந்துட்டு இஸ்ரோ அண்ட் நாசா வந்துட்டு நீங்க அது ரிலேட்டடான நியூஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா இட் வுட் பி பெட்டர். ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் எர்த் அண்ட் யூனிவர்ஸ், சோலார் சிஸ்டம், மான்சூன், ரெயின்ஃபால், வெதர், கிளைமேட், வாட்டர் ரிசோர்சஸ், இந்தியாவில் இருக்க ரிவர்ஸ், ஆறுகள், and then soil, mineral, natural resources, forest, wildlife, agricultural pattern, transport, communication. Social geography வரும்போது population density, மக்கள் தொகை அடர்த்தி, distribution, natural calamities, பேரிடர் மேலாண்மை, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். மோஸ்ட்லி ஜியாகிரபின்னு வரும்போது உங்களுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். ஓகேங்களா, எர்த் குவேக் வந்தா நீங்க எப்படி ப்ரிவென்ட் பண்ணுவீங்க, லேண்ட்ஸ்லைட் வந்தா எப்படி உங்களை பாதுகாத்துப்பீங்க, அந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரிவர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ரிவரோட ஏரியா பரப்பளவு என்னது, அதோட நீளம் என்னது, அந்த எங்க ஒரிஜினேட் ஆகுது, எங்க இருந்து உருவாகுது ஒரு அந்த ஆறு அப்படின்றது எங்க இருந்து வருது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் ரிவர்ஸ் அதோட சில ரிவர்க்குலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற ஸ்பெஷல் நேம்ஸ் எல்லாம் இருக்கும், சிறப்பு பெயர்கள் இருக்கும், அதெல்லாம் என்னென்ன அப்படின்றதுக்கு வந்துட்டு கேட்பாங்க. ஓகேங்களா, டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோட்வேஸ், நேஷனல் வேஸ், தேசிய நெடுஞ்சாலைகள்லாம் இருக்கு, அதோடைய மொத்த நீளம் என்ன, அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ஜியாகிரபியில கவர் ஆகும். ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம், டெல்லி சுல்தான்ஸ், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகரம், பாமினி கிங்டம்ஸ். அப்புறம் சவுத் இந்தியன் ஹிஸ்டரி, தென்னிந்திய வரலாற்றுல வந்துட்டு சேர, சோழ, பாண்டியர்கள், பல்லவர்கள், சாளுக்காஸ், ராஷ்டிரகூடர்கள் பற்றிலாம் வந்துட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். இதோட சேர்த்து வந்துட்டு பாத்தீங்கன்னா திராவிடியன் மூவ்மெண்ட். ஓகேங்களா, திராவிட போராட்டங்கள், தமிழ்நாடு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அவங்களுடைய நலத்திட்டங்கள். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும். ஓகேங்களா, ஸோ 1947 இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன, 1920s இருந்து, ஓகேங்களா, அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு என்னெல்லாம் நலத்திட்டங்கள், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அரசியல் கட்சிகள் யாரெல்லாம் வந்துட்டு தமிழ்நாடு ஆண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ அது வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாலிட்டின்னு வரும்பொழுது பிரியாம்பிள். ஓகேங்களா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு பிரியாம்பிள், முகப்புரை, முகவுரைன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். யூனியன் கவர்மெண்ட்னா என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களோட ரைட்ஸ்லாம் என்ன தெரியணும். சிட்டிசன்ஷிப், குடியுரிமை பற்றி தெரிஞ்சிருக்கணும். மோஸ்ட்லி பாலிட்டில ஆர்டிகல்ஸ் படி நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேங்களா, ஷரத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன ஷரத்துக்கள் அப்படின்ற மாதிரி, பகுதிகள் அப்படின்ற மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பெட்டரா புரியும். ஓகேங்களா, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள், ஹியூமன் ரைட்ஸ், யூனியன் லெஜிஸ்லேச்சர், பாராளுமன்றம், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அசம்பிளி, லோக்கல் கவர்மெண்ட்னா இந்த பஞ்சாயத்து அமைப்புகள் பற்றி படிக்கணும். ஓகேங்களா, அதன் தமிழ்நாட்டில் வந்துட்டு பஞ்சாயத்து அமைப்புகள் எப்படி இருக்கு, அப்புறம் இந்திய அளவில் ஜுடிஷியரி சிஸ்டம் எப்படி இருக்கு, கரப்ஷன், ஆன்டி கரப்ஷன், ஊழலை தடுக்கும் நடவடிக்கைகள்லாம் என்னென்ன, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் தென் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமென், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், இந்த விஷயங்கள்லாம் படிக்கணும். எக்கனாமி பொறுத்த வரைக்கும் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, 5 ஆண்டு திட்டங்கள், 5-year பிளான்ஸ் சொல்லுவாங்க, அண்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ், இண்டஸ்ட்ரியல் க்ரோத், தொழில்துறை முன்னேற்றங்கள் என்னென்ன நடந்திருக்கு, ரூரல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், கிராமப்புற நலத்திட்டங்கள் என்னென்ன இருக்கு, சோஷியல் செக்டர் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கா, அண்ட் தென் வந்துட்டு
இது பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடுடைய பாப்புலேஷன் என்ன, எஜுகேஷன் லெவல்ல எப்படி இருக்கும், ஹெல்த் லெவல்ல எப்படி இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் லெவல்ல என்ன இடத்துல இருக்கும், பாவர்ட்டி லெவல் வறுமை பார்க்கும்போது எந்த லெவல்ல இருக்கும், தமிழ்நாட்டோடைய பொருளாதார போக்குகள்லாம் என்னென்ன, நம்ம என்னெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றோம், இந்தியா லெவல்ல வந்துட்டு என்ன நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெஸ்ட் பெங்கால், ஓகேங்களா. அரிசி உற்பத்தியில முதல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் வந்துட்டு தமிழ்நாடு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தமிழ்நாடு வந்துட்டு முன்னாடி இருக்கு, ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ்ல இருக்கு, அதெல்லாம் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு படிக்கணும் எக்கனாமில. அண்ட் தென் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம். அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியாவில் மறுமலர்ச்சி எப்போ உருவாச்சு, அதான் நேஷனல் ரெனைசன்ஸ் சொல்லுவாங்க. மூட நம்பிக்கைகள்லாம் எப்போ அது மூட நம்பிக்கைகளை ஒழிக்கிறதுக்கு என்னெல்லாம் என்னென்ன லீடர்ஸ்லாம் வந்துட்டு எமர்ஜ் ஆனாங்கன்னு படிக்கணும். அண்ட் தென் நேஷனல் லீடர்ஸ் காந்தி, நேரு அவர்கள், தாகூர், ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் பத்தி படிக்கணும். அண்ட் ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு வந்துட்டு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்காக என்னெல்லாம் வந்துட்டு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் முன்னெடுத்து நடத்தியிருக்காங்க, அதெல்லாம் படிக்கணும். அண்ட் ராஜாஜி, வஉசி ஐயா அவர்கள், பெரியார் அவர்கள், பாரதியார் அவர்கள் பற்றி படிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஆப்ஸ்ன்னு வரும்பொழுது ஃபுல்லாக நீங்கள் மேக்ஸ் பார்ப்பீங்க. ஸோ டேட்டா கலெக்ஷன், data tables, graphs, diagram, analytical interpretation of data, simplification, percentage, HCF, LCM, ratio and proportion, simple interest, compound interest, area, volume, time and work. And then logical reasoning la puzzles varum, like the dice, visual reasoning, alphanumeric reasoning, number series. இதெல்லாம் apps, ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் பாடத்தாளில் மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த சிலபஸ் தான் வந்துட்டு இருக்கும், ஓகேங்களா. இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர் இனிமேல் கிடையாது. ஸோ தமிழ் பாடத்தாளில் பகுதி ஆ அப்படின்றது இலக்கணம் சேர்ந்ததாக இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொருளை தேர்வு செய்தல், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு புகழ்பெற்ற நூலாசிரியர், அதாவது மேட்ச் பண்ணுற மாதிரி ஆத்தர்ஸ் அண்ட் புக்ஸ் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். தொடரும் தொடர்பும் அறிதல், இத்தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர், அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல். இது எல்லாமே நம்ம 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சதா தான் இருக்கும், ஓகேங்களா. ஏன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான் கேட்பாங்க. பிரித்து எழுதுக, ஓகேங்களா. அந்த ஆப்போசிட்ஸ் எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுறது, பொருந்தாத சொல்லை கண்டறிதல், பிழை திருத்தம். ஸோ பிழை திருத்தம்ல நிறைய டைப்ஸ் இருக்கு, அது கேட்பாங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் டிரான்ஸ்லேஷன் மாதிரி, ஓகேங்களா. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல், ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல், வேர் சொல் தேர்வு செய்தல், வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று வினை எச்சம் வினையாளனையும் பெயர் தொழிற்பெயரும் உருவாக்கல். எல்லாமே கிராமர், ஓகேங்களா. மோஸ்ட்லி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், பெயர் சொல்லின் வகை அறிதல், இலக்கண குறிப்பறிதல், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல், எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். ஸோ இது வந்துட்டு லைக் ஒரு கொஸ்டினா இல்லைனா வந்துட்டு ஆச்சரியப்படக்கூடிய ஏதாவது சென்டென்ஸா, எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸா அந்த மாதிரி கேட்பாங்க. உவமை, எதுகை, மோனை, எய்பு. ஸோ ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்தல். நெக்ஸ்ட் பகுதியில வந்துட்டு இலக்கியம் சார்ந்ததா வரும். ஸோ லைக் அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், தொடரை நிரப்புதல் அந்த மாதிரி வந்துட்டு வரும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் நிறைய நூல்கள் பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, இனியவை 40, சிறு பஞ்சமூலம். மோஸ்ட்லி இந்த 8 தொகை 10 பாட்டு நூல்கள்லாம் வரும், ஓகேங்களா. ஸோ இந்த நூல்களுடைய பிற செய்திகள் நம்ம தமிழ் புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நூல் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா வந்துட்டு நூல் ஆசிரியர் பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கும், இந்த நூல் பத்தின இன்ஃபர்மேஷன் கூட கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் கம்பராமாயணம் தொடர்பான செய்திகள், புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை தொடர்பான செய்திகள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவிளையாடற் புராணம், தேம்பாவணி, சீரா புராணம், சிற்றிலக்கியங்கள் பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு சமய முன்னோடிகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பர் அவர்கள், சம்பந்தர் அவர்கள், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருமூலர், குலசேகர ஆழ்வார், ஆண்டாள், சீத்தலை சாத்தனார், கிருஷ்ணபிள்ளை, எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை, உமர் புலவர் தொடர்பான செய்திகள் அவங்கள பற்றி வந்துட்டு தெரிஞ்சு வச்சிருக்கணும்.
நெக்ஸ்ட் பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். ஸோ தமிழ் அறிஞர்கள் அவங்க செய்த தமிழ் தொண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்பிள் பாரதியார் அவர்கள், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, இவங்க தொடர்பான செய்திகள், தொடர்கள், சிறப்பு பெயர்கள் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். மரபு கவிதை முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயண கவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மருதகாசி தொடர்பான செய்திகள். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்க எழுதிய நூல்கள் தொடர்பான செய்திகள்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்கம்மா. ஓகேங்களா? அண்ட் தமிழில் கடித இலக்கியம், நாட்குறிப்பு, நேரு, காந்தி, மூவா, அண்ணா, ஆனந்தரங்கம் பிள்ளை நாட்குறிப்பு தொடர்பான செய்திகள், நாடகக்கலை, இசைக்கலை தொடர்பான செய்திகள் தெரிஞ்சிருக்கணும். தமிழ் சிறுகதைகள் தலைப்பு, ஆசிரியர் பொருத்த சொல்லுவாங்க. ஓகேங்களா? மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி. அண்ட் கலைகள், சிற்பம், ஓவியம், பேச்சு, திரைப்படக்கலை தொடர்பான செய்திகள் தெரிஞ்சிருக்கணும். தமிழ் மொழியோட தொன்மை, தமிழ் மொழியின் சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். உரைநடையில பாத்தீங்கன்னா மறைமலை அடிகள், பரிதிமார் கலைஞர், நாமு வெங்கடசாமி நாட்டார், சேது பிள்ளை, திருவிக்கா அப்புறம் வந்துட்டு வையாபுரி பிள்ளை. மொழி நடை தொடர்பான செய்திகள், ஊவேசா அவர்கள், மீனாட்சி சுந்தரனார், லக்குவனார் அவங்களுடைய தமிழ் பணி, தேவநாய பாவனார், அகர முதலி இவங்களுடைய தமிழ் தொண்டு, அப்புறம் ஜியு போப் அவர்கள், வீரமா முனிவருடைய தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பெரியார், அண்ணா, முத்துராமலிங்க தேவர், அம்பேத்கர், காமராசர் சமுதாய தொண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தமிழகம் ஊரும் பேரும் தோற்றம் பற்றிய செய்திகள், தமிழகம் உருவான விதம் அதை பற்றிய செய்திகள், உலகளாவிய தமிழர்களுடைய சிறப்பும் பெருமையும், தமிழ் பணியும், தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள் என்னென்ன இருக்கு, தமிழ் மகளிரின் சிறப்பு. எக்ஸாம்பிள் இப்போ விமன் பற்றி பார்க்கும்போது அன்னி பெசன்ட் அவர்கள், மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள், முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். அப்புறம் விடுதலை போராட்டத்தில் மகளிருடைய பங்கு என்ன, தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள், ராணி மங்கம்மாள் அவர்கள், இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்காக போராடி இருப்பாங்க. அவங்களுடைய தொண்டு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். தமிழர் வணிகம், தொல்லியல் ஆய்வுகள், ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், கடற்பயணங்கள், சீ ட்ரேடிங் அது தொடர்பான செய்திகள், உணவே மருந்து, நோய் தீர்க்கும் மூலிகைகள் தொடர்பான செய்திகள், சமய பொதுமை உணர்த்திய தாயுமானவர் அவர்கள், ராமலிங்க அடிகளார், திருவிக்கா அவர்கள் தொடர்பான செய்திகள், அவங்க சொன்ன மேற்கோள்கள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் தமிழ் தாளில் வந்துட்டு குரூப் 4ல கவர் ஆகும். சரிங்களா? ஸோ எக்ஸாம்ஸ் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு மார்ச் இருக்குது. அதுக்கப்புறம் 75 days கழிச்சு தான் எக்ஸாம்னு லெத்தாஜிக்காக மட்டும் இருந்துடாதீங்க. ஏன்னா வந்துட்டு அந்த ஆனுவல் பிளானர் வந்ததுக்கு அப்புறமாவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கு மேலேயும் டிலே பண்ணாதீங்க. சீக்கிரமாக நம்ம கிளாஸஸ் ஜாயின் பண்ணுங்கள். கிளாஸஸில் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா போர்ஷன்ஸுமே வந்துட்டு கவர் பண்ணுவாங்க. பைலிங்குவலாக தான் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் டீச்சிங் இருக்கும். நோட்ஸ் கொடுக்குறதுமே வந்துட்டு அப்படி தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் ஃபீஸும் உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் கண்டிப்பாக இருக்கும்மா. சரிங்களா? ஸோ சீக்கிரமாக வந்துட்டு கிளாஸஸ் ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க டீட்டெயில்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோவும் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படின்றது ஒரு வீடியோவும் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதையும் பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ்.